பொன்மனச்செம்மல், எம்ஜிஆர், கவியரசு கண்ணதாசன் ஆகியோருக்கு இடையே இருந்த நட்பின் ஆழத்தை கவிஞர் அவர்கள் மக்கள் திலகம் அவர்களுக்கு எழுதிய அத்தனை பாடல் வரிகளிலும் இடம்பெற்றிருப்பதை இப்போதும் நம்மால் உணர முடியும். ஒரு சமயம் எம்ஜிஆர் நடிப்பில் தயாராகி வந்த தாய் சொல்லை தட்டாது படத்திற்காக பாடல் எழுதுவதற்கு எம்ஜிஆர் கண்ணதாசனை சந்தித்துள்ளார். ஆனால் கவிஞர் அந்த காலகட்டத்தில் பிஸியாக இருந்ததால் அந்த படத்திற்கு பாடல் எழுத முடியாத நிலை. அதனால் அவர் தங்கியிருந்த அறையை பூட்டிய எம்ஜிஆர், எனது படத்திற்கு பாடல் எழுத முடியவில்லை என்றால் இந்த அறையிலேயே இருங்கள் என்று சிரித்து கொண்டே பூட்டியுள்ளார். இதை பார்த்த கவிஞரிடம் பிறந்த பாடல்தான் சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாள் என்ற பாடல். அதன் பிறகுதான் அறையை பூட்டவில்லை, சும்மாதான் சாத்திவிட்டு சென்றேன் என்று சமாதானம் செய்துள்ளார் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு அந்த பாடலை முழுமையாக எழுதிய கவிஞர் இதில் பல வரிகளில் தனக்கும் பொன்மனச்செம்மலுக்கும் இடையேயான நட்புக்கு பொருந்தும் வகையிலான வார்த்தைகளை மட்டுமில்லாமல் இருவரது இயல்பையும் வெளிப்படுத்தும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். குறிப்பாக இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே, எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே போன்ற வரிகளை சொல்லலாம்.